ஒரு ஊர்ல செல்வின்னு ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. அவளோட அம்மா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. செல்வி அந்த சோகத்திலேயே அழுதுட்டு இருந்தா. அம்மா, என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. செல்வி இப்படி அழுதுட்டு இருந்தப்போ அவ வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நின்னுச்சு. செல்வி அந்த காரையே பார்த்துட்டு இருந்தா. அந்த கார்ல இருந்து அவங்க அப்பா கல்யாண குளத்துல இறங்குறாரு. இத பார்த்த செல்விக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. பார்த்து அதிர்ச்சியும் ஆனா. வா வா விமலா, இதுதான் நம்ம வீடு, வா உள்ள போலாம். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு ரவி. கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. பார்க்க ரொம்ப சூப்பரா வேற இருக்கு. சரி சரி, வெளியே நின்று பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம், வா உள்ள போலாம். 2 பேரும் உள்ள போனாங்க. ஆனா செல்வி அழுட்டு இருந்தத பார்த்த ரவி கொஞ்சம் கூட கண்டுக்காம உள்ள போயிட்டாரு. உள்ள போனதும் விமலா ரவி கிட்ட வெளியே நின்று அழுதுட்டு இருந்த பொண்ணு யாருன்னு கேட்டா. அவளா? அவ வந்து நம்ம வீட்டு வேலைக்காரி பொண்ணு. அவங்க அம்மா இப்பதான் இறந்துட்டாங்க, அதனாலதான் சோகத்துல அழுதுட்டு இருக்கா. நான் தான் கஷ்டப்படுற பொண்ணுன்னு நானே அவளை வளர்த்துக்கிறேன், படிக்கவும் வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ரவி. யாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். சரி சரி, நீ ரொம்ப டயர்டா இருக்க, முகம் கழுவிட்டு வா, பாத்ரூம்ல எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், உள்ள போ. விமலா அங்க இருந்து போன பிறகு ரவி செல்விய கூப்பிடு இப்படி சொல்றான். ஏய், சும்மா எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அதான் உங்க அம்மா போயிட்டால, ஒழுங்கா வாயை மூடிட்டு அழாம இரு. பா, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம்பா. அம்மா போன பிறகு நீங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. ஏய், எது தப்பு எது கரெக்ட்னு எனக்கு நீ சொல்லாத. ஃபர்ஸ்ட் என்ன அப்பான்னு கூப்பிடுறத நிறுத்து. இனிமே நீ என்னோட வீட்டு வேலை செய்யற பொண்ணு. இனிமே நீ என்ன முதலாளின்னு தான் கூப்பிடணும். நான் சொல்றதை கேட்கலன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன், புரிஞ்சுதா? செல்விக்கு வேற வழி இல்லாம அவங்க அப்பா சொல்றத கேட்டுதான் ஆகணும். செல்வியும் அமைதியா இருந்தா. மறுநாள் செல்வி காலையில டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு போய் விமலாக்கு கொடுத்தா. ஓ, பரவாயில்லையே, காலையிலேயே எழுந்து சமைச்சிட்டு இருக்க. குட் கேர்ள். ஏய் செல்வி, விமலா இந்த வீட்டுக்கு புதுசு, எது எங்க இருக்குன்னு எதுவும் தெரியாது. நீ தான் சமையல் வேலையிலிருந்து எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும், புரிஞ்சுதா? போதும் விடுங்க. ஏன் அந்த பொண்ணை சும்மா கத்திட்டே இருக்கீங்க? செல்வி, நீ போய் சமைக்கலாம் வேணாம். ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆகுது பார். நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. விமலா, எதுக்கு இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ற? அவ ஸ்கூலுக்குலாம் ஒன்னும் போக தேவையில்ல, வீட்டுல இருந்து வேலை செஞ்சாலே போதும். ரவி இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். செல்வியும் ரொம்ப சோகமா ஆயிட்டா. அன்னைக்கு ராத்திரி செல்வி எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிச்சன்லயே படுத்துட்டா. அம்மா, நான் மட்டும் அன்னைக்கு ஸ்கூல் போகாம இருந்திருந்தா நீ என் கூடவே இருந்திருப்பல. இப்படி என்ன தனியா விட்டு போயிட்டியம்மா. மறுநாள் விமலா ரவி கிட்ட பேசி செல்விய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சா. செல்வியும் பகல்ல ஃபுல்லா ஸ்கூல்ல இருந்துட்டு ராத்திரியில வந்து வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தா. நாட்கள் அப்படியே போச்சு. அப்ப ஒரு நாள் விமலா மாசமானா. ரவி செல்விய கூப்பிட்டு இப்படி பேசுறான். ஏய் செல்வி, நீ ஸ்கூலுக்கு போனது போதும். இனிமே அம்மாக்கு வீட்டுல ஒத்தாசையா இரு, வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கோ, சொல்றது புரிஞ்சுதா? ரவி இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். செல்வி விமலா கிட்ட போனா. செல்வி அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எல்லா உணவையும் சமைச்சு கொடுத்தா. அம்மாவையும் நல்லா பாத்துக்கிட்டா. அப்பாடா, எப்படியோ நமக்கு ஆம்பளை குழந்தை பிறக்க போகுது. முதல்ல தான் இந்த பொன் குழந்தை பிறந்துச்சு, இப்பயாச்சும் ஆண் குழந்தை தான் பிறக்கணும், பிறந்தே ஆகணும். நாட்கள் இப்படியே போச்சு. விமலாக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. இதை கேட்ட ரவிக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ஆனா ரவி எதையும் வெளியே காட்டிக்காம அமைதியா இருந்தான். சே, மறுபடியும் பெண் குழந்தையாவே போயிடுச்சு. பேசாம இவளையும் தீர்த்து கட்டிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். ரவி இப்படி பேசிட்டு ஸ்வீட்ல விஷம் கலந்துட்டான். அத கொண்டு போய் விமலாக்கு கொடுக்க போனான். செல்வி டக்குன்னு விமலாவ குழந்தை அழுவுதுன்னு உள்ள கூட்டிட்டு போனா. நடந்த எல்லா உண்மையும் சொன்னா. அவரு என்னோட அப்பா, தனக்கு ஆண் குழந்தை பிறக்கலன்னு இப்போ உங்களையும் கொலை பண்ண விஷம் கலந்துட்டாரு. ச்சே,
இப்படி ஒரு கெட்டவனா அவன்? என்னை கல்யாணம் பண்ணி என்னை ஏமாத்திட்டானே, இவனை சும்மாவே விடக்கூடாது. இவன் வாயில இருந்தே உண்மையை வர வைக்கணும். 2 பேரும் வெளியே வந்தாங்க. ரவி கொடுத்த ஸ்வீட்டை விமலா வாங்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவி வந்தான். அப்பாடா, இவ கதையும் முடிஞ்சிடுச்சு. முதல்ல எப்படி அவளை கொன்னமோ அதே மாதிரி இவளையும் முடிச்சிட்டோம். இனி அடுத்த கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். டக்குன்னு விமலா எழுந்துட்டா. நடந்த எல்லாத்தையும் விமலா தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டா. விமலா ரவிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டா. விமலாவும் செல்வியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எந்த குழந்தை பிறந்தா என்ன, எல்லாமே நம்ம குழந்தைதான். யாரும் இந்த ரவி மாதிரி இருக்காதீங்க. நன்றி.